மென்சஸ் டைம்ல இதை எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது. வீட்ல பெண் குழந்தைங்கலாம் இருக்குன்னா கண்டிப்பா இதை செஞ்சு கொடுங்க. செய்முறை ரொம்பவே சிம்பிள். இதோட டேஸ்ட் பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு பேன்ல 1 கப் கருப்பு உளுந்து சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். உளுந்து ஓரளவு வளர்ந்ததும் 1/4 கப் பச்சரிசி சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். அரிசி கலர் மாறிடக்கூடாது. பெர்ஃபெக்ட் அரோமா வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதை கம்ப்ளீட்டா அரைவிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுல்ல நம்ம ரெடி பண்ண பவுடர்ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே 100 ml தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாம கரைச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு சாஸ் பேன்ல 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்ஸை உள்ள சேர்த்து கைவிடாம 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். 5 நிமிஷத்திலேயே இது நல்லா கொதிச்சு திக்காகி வந்துடும். இது கூட 1/4 கப் சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 100 ml காய்ச்சின பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியா 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ண பவுடரை 6 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியா துருவன பாதாம் இல்ல தேங்காய் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்க. டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.